மக்களே இன்னைக்கு ஒரு மினி விளாக் பார்க்கலாம். என்னத்துக்கு ரம்யாக்கா ஸ்டார்டிங்லேயே மூஞ்ச போட்டு இந்த கழுவுறான்னு தானே பார்க்குறீங்க. என்ன விஷயம்னா என் ஃபேஸ் வந்து நான் மெயின்டைன் பண்ணுறதே கிடையாது. என்னையே நான் மெயின்டைன் பண்ணல. அதனால தான் அளவு கடந்து ஊதி போய் பருத்து இருக்கேன் மக்களே. என்ன விஷயம்னா யார் கேட்டாலும் எனக்கு தான் குழந்தை பிறந்தாச்சுலாம் அப்படின்னு அதனால நிறைய பேர் பியூட்டிஷியன்லாம் ரெக்கமெண்ட் பண்ணி நீங்கள் வெளியே போகும்போது கண்டிப்பாக சன்ஸ்க்ரீம் யூஸ் பண்ணணும்னு சொன்னாங்க. அதே போல் நான் யூஸ் பண்ணேன். இப்போ வந்து ஃபேஸ் வந்து நல்லா பளபளன்னு சூப்பராக இருக்கும் மக்களே. சன்ஸ்க்ரீம் லோஷன்லாம் அப்ளை பண்ணிட்டு எங்கே தெரியுமா போனேன்? நம்ம ராமன்புத்தூர் சந்தைக்கு தான் போனேன். ராமன்புத்தூர் சந்தைக்கு போகும்போதே என்ட்ரியில் நம்ம ராணி அம்மா தான் இருப்பாங்க. நானும் போகும்போதே ராணி அம்மா இருக்காங்களான்னு பார்த்துட்டே தான் போவேன். ஏன்னா அவங்க தான் சிரிச்ச முகமா ரம்யா வந்துட்டா கேரட் சாப்பிடு அதை சாப்பிடுன்னு நல்லா குசியில இருப்பாங்க. நானும் என்னோட உடைமைகள் பேக்கு மைக்கு இந்த மாதிரிலாம் கொண்டு போவேன்ல, எல்லாத்தையும் ராணி அம்மாட்ட கொடுத்துட்டு நான் ரவுண்ட் அடிக்க போயிருவேன். மீன்லாம் என்னென்ன மீன்லாம் கிடக்குன்னு பார்த்துட்டு வரேம்மா, நீங்க பத்திரமா வச்சுக்கோங்க. இன்னைக்கு நான் வந்து கொஞ்சம் பிந்திட்டு மக்களே 1.25 மேல ஆயிட்டு மீன் எல்லாம் போயிட்டு மீனும் ரொம்ப இல்லவும் இல்லை, பயங்கர வேலை. நான் வேற நம்ம சேனல்ல புது சேலஞ்ச் ஒன்று கொண்டு வரலாம். 30 நாள் 30 வெரைட்டி மீனை சந்தைக்கு போய் வாங்கி நல்லா சமைச்செல்லாம் காட்டுற மாதிரி பார்த்தா அங்கே மீனே இல்லை மக்களே. ஃபர்ஸ்ட் நாளே இப்படி ஆயிட்டா. அதனால மிச்ச மீதியெல்லாம் கடந்த சாலை நெத்திலி என்னெல்லாமோ வாங்கிட்டு வந்திருக்கேன். அதெல்லாம் நெக்ஸ்ட் வீடியோல பாருங்க சரியா. துண்டு மீன் தான் இல்லைன்னு பார்த்தா துண்டு மீன் கொண்டு வரக்கூடிய ஆட்களையும் ஒன்னையும் காணல. சகா என்ன எள்ளு போல சூற மீனை மட்டும் வெட்டிட்டு இருந்தாங்க. ஃபுல்லா சாலை நெத்திலி இறாலு இதுக்கு வெகலமாக தான் இருக்கு.